வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் இருக்கிறது விழுப்புரம் கைலாசநாதர் திருக்கோயில். ரொம்பவுமே புகழ்பெற்ற ஒரு திருக்கோயில் நம்ம ஊரில். உங்களுக்கே தெரியும், இந்த திருக்கோயிலில் நாம் பின்புறம் வழியாக, அதாவது மேற்கு வாயில் வழியாக தான் உள்ளே போகிறோம், வெளியில் வரோம். ஏன்னா கிழக்கில் வாயில் இருந்தது, இப்போ இல்லை. அதே மாதிரி இந்த பகுதியில் கைலாசநாதர் கோயிலில் ஒட்டிய இந்த பகுதியில் எதிரில் ஹேமாபாய் சத்திரம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சத்திரம் இருந்தது. ராஜா தேசிங் வம்சாவழியினர் நடத்தி வந்த சத்திரம் அது. இப்போ சத்திரம் இல்லை, வெறும் வீடுகள் தான் இந்த பகுதியில் இருக்கு. இப்போ கைலாசநாதர் திருக்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய சந்து இந்த பகுதியில் தான் நான் நடந்து வரேன். ஒரு நீர்நிலை, நீரிடம், அதாவது ஊரல் குளம், காகுப்பம் ஊரல் குளம்னு இங்கே இருந்த அந்த நீர்நிலைக்கு பேர். ஏன்னா காகுப்பம் வரைக்கும் அந்த கால்வாய் போகுமா. அந்த நீரிடத்தை நோக்கி தான் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இதுதான் அந்த ஊரல் குளத்தோட கால்வாய், காகுப்பம் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கால்வாய் தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள். என்ன நிலவரத்தில் இருக்குது. காலத்தில் ஊற்றெடுக்கும் குளமாக, நன்னீர் குளமாக இருந்தது. இன்னைக்கு அந்த குளத்தோட கால்வாய் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். கைலாசநாதர் கோயில் அதை ஒட்டிய பகுதியில் நடந்துட்டு வரோம். தக்கா தெரு லப்பை சந்து வழியா வந்துட்டு தக்கா தெருவுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறோம். இந்த வீதி வழியா கைலாசநாதர் கோயிலுக்கு போறதுக்கான ஒரு வழி, கிழக்கு புற வாயில் இருந்திருக்குது. ஆனா இப்போ இல்லை. இந்த வழியா போயிட்டு நாம வலதுபுறம் திரும்பினாக்கா நாப்பாளை தெரு வரும். நேரா போனோம் அப்படின்னாக்கா அங்கே சென்ட் சேவியர் சர்ச் இருக்கு. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சேவியர் காலனி, அந்த பகுதிக்கு நம்ம போகலாம். அப்படியே தக்கா தெரு வழியாக நம்ம நாப்பாளி தெருக்குள்ளே போகலாம். நீங்கள் இங்கே நேராக போனீங்கன்னாக்கா செயின்ட் சேவியர் சர்ச் வரும். அதனை ஒட்டிய சந்து பகுதி தான் சேவியர் காலனி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே போகிற வழி தான் இந்த நேர் வழி.